ஓம் நம சிவாய. எல்லா வளமும் நலமும் பெற்று என் அன்பு விருட்சிக ராசி நண்பர்களும் தோழிகளும் பிள்ளைகளும் பெரியோர்களும் வாழணும்னு எம்பெருமான் ஈஸ்வரனை வேண்டிக்கிட்டு இந்த வீடியோ ஆரம்பிக்கிறேன். இந்த வீடியோ ஒரு முக்கியமான மாத பலன், சிறப்பு வாய்ந்த தெய்வ சக்தி அதிகம் கிடைக்கக்கூடிய ஆடி மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். என் அன்பு விருட்சிக ராசி நண்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படி இருக்க போகுது, என்னென்ன தெய்வங்களை வழிபடலாம், எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், எந்த விஷயம் உங்களை சாதிக்க வைக்க போகுது, உண்மையாக நீங்கள் எப்படி அதிர்ச்சியாக போகிறீங்க, இன்ப அதிர்ச்சியில் உங்களை ஆழ்த்தக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றிலாம் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்முடைய நோய்களுக்கும் இந்த கிரகங்களுக்கும் ஜோதிடத்துக்கும் கண்டிப்பாக தொடர்பு உண்டு. அதனால தான் நீங்களும் பயன்பெறணும். இந்த ஜோதிட பலனோட இந்த முக்கியமான பயனுள்ள தகவலையும் உங்க கூட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு விரும்புகிறேன். இன்னைக்கு நம்முடைய எல்லா சந்தோஷங்களையும் அனுபவிக்கணும் அப்படின்னா உடல் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு எல்லா பொருளையும் கலப்படம், கெமிக்கல் இப்படி கலந்து காசுக்காக வித்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த குட் பேபி இந்த நம்பரை பார்த்துங்க, 9043688626. இவங்க பாரம்பரியமான பொருட்களை வச்சு ட்ரெடிஷ்னலான முறையில் நிறைய ஹெல்த் சம்பந்தமான பொருட்கள் ஹோம்மேடாக தயாரிக்கிறாங்க. வெயிட் லாஸ் பவுடரு, ஏபிசி மால்ட்டு, சத்து மாவு, சுத்தமான பசுமாட்டு நெய், செக்குலாட்டின எண்ணெய் வகைகள், அதுபோல் சுகர் கண்ட்ரோல் பவுடர், முருங்கைக்கீரை பவுடரு, வெயிட் லாஸ் ட்ரிங்க்ஸு, இப்படி ஏகப்பட்ட ஹெல்த் சம்பந்தமான இயற்கையான பாரம்பரியமான மில்லட்ஸை வச்சு நிறைய தயாரிச்சிட்டு இருக்காங்க. 100 ப்ராடக்ட் மேலே தயாரிக்கிறாங்க. இந்த கம்பெனி பேர் ஜெய்சான் இந்தியா பிரைவேட் லிமிடெட். இந்த பொருட்களோட தரத்தை பார்த்து நாமளும் டைப் வச்சிருக்கோம், ஜாயின் பண்ணியிருக்கோம் பார்ட்னரா. அதனால இந்த பொருட்கள்லாம் வாங்கி 10,000க்கு மேற்பட்ட வாடிக்கையாளர்கள் நல்ல ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. அதனால தான் நாங்களும் ஜாயின் பண்ணியிருக்கோம். அதனால் உங்களுக்கு உங்கள் ஆரோக்கியத்து மேலே அக்கறை இருந்ததுன்னா இந்த நம்பரை கான்டெக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான வீட்டு பொருட்களை ஆரோக்கியமான முறையில் தயாரிக்கிற ஹோம்மேடு பொருட்களை வாங்கி பயன்படுத்துங்க. ஜோதிட சாஸ்திரத்தில் இந்த மாதம் மிக முக்கியமான மாதம். ஏன்னா சூரியன் சந்திரன் வீட்டுக்கு வரக்கூடிய மாதம் தான் ஆடி மாதம். ஆடி மாதம் முடிஞ்சிச்சு, ஆடி மாதம் பிறக்குது. இந்த ஆடி மாதம் குறிப்பாக அம்மனுக்குரிய மாதம். ஆடி மாதத்தில் அம்மன் கோவிலில் திருவிழா மாதிரி இருக்கும், அன்னதானம் நடக்கும், ஊரே கலகலன்னு இருக்கும். அம்மன் பாட்டு சத்தமாக ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இந்த காலகட்டத்தில் நிறைய இருக்கும். அதுவும் சிட்டியில் இருந்தாலும் தெருவுக்கு தெருவு இந்த அம்மன் கோவிலில் இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. கிராமத்தில் சொல்லவே வேண்டாம், நல்லா பயங்கரமாக இருக்கும். இதெல்லாம் வருஷம் பூரா நம்ம கூட வர எதிர்மறை சக்திகளை போக்கி நேர்மறை சக்திகள் அதிகமாக உருவாகிறதுக்கான ஒரு அமைப்பை ஏற்படுத்தும். உண்மையிலேயே எவ்வளவு சோர்வாக இருந்தாலும், தோல்வியில் துவண்டு போயிருந்தாலும், கஷ்டத்தில் இருந்தாலும், துயரத்தில் இருந்தாலும், துன்பத்தில் இருந்தாலும் இந்த ஆடி மாதம்ங்கிறது உங்களை அப்படியே தூக்கி நிறுத்தக்கூடிய ஒரு மாதம். உற்சாகத்தில் இன்னும் வாழ்க்கை நிறைய இருக்கு, நிறைய சாதிக்கணும் அப்படின்னு நினைக்க வைக்கக்கூடிய ஒரு மாதம். ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்தாலே நமக்குள்ளார ஒரு சுறுசுறுப்பு, உற்சாகம், ஒரு தைரியம் வரும், தன்னம்பிக்கை வரும். ஏன்னா பிரபஞ்சத்தில் அதிகம் பாசிட்டிவ் எனர்ஜி, பிரபஞ்ச சக்தி கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் இது. அதனால தான் இந்த மாதத்தில் நிறைய உற்சாகமான சம்பவங்கள் நடக்கும், நல்ல நிகழ்வுகள் வாழ்க்கையில் நடக்கும். குறிப்பாக விருட்சிக ராசிக்கு குரு பகவான் எங்கே இருக்காரு? 8ஆம் வீட்டில் இருக்காரு. அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறார். திடீர் அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. குரு பகவானால் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் நடக்கும். அதே நேரத்தில் தடைகளும் வரும். அந்த தடைகளை உடைத்து ஜெயிக்கக்கூடிய அந்த ஒரு ஆர்வமும் எதிர்நீச்சல் போடக்கூடிய ஒரு தைரியமும் உருவாகக்கூடிய அமைப்பும் உண்டு. கண்ணியில் செவ்வாய் இருக்கிறார். அப்போ கண்ணியில் செவ்வாய் பயிற்சி ஆனால் எங்க லாப வீடு, உங்களுக்கு வீடு, நிலம், வாகனம் இதிலெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ லாபம் மிக பயங்கரமாக வரப்போகுது. 11ஆம் வீட்டில் செவ்வாய் வந்தாலே எதை செஞ்சாலும் இல்லைங்க, நல்லதே செய்வீங்க. எதை செஞ்சாலும் யோசிச்சு செய்வீங்க. இப்போ 10ஆம் வீட்டில் இருக்கிறார், அதுவும் கேது கூட. தொழிலில் தடை இருக்கும், கொஞ்சம் நஷ்டம் இருந்திருக்கும். எந்த செய்தியுமே உங்களுக்கு நேராக வந்து சேராது. கிடைக்குமா கிடைக்காதா, வருமா வராதா அப்படிங்கிற ஏகப்பட்ட தடைகள் கடைசியாக வந்து தான் சேரும் உங்ககிட்ட. ஆனால் கடைசியாக வந்து சேரும்போது நல்ல செய்தியாகவே வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. ஏன்னா கேது இருக்கிறாரு 10ஆம் வீட்டில். தொழிலில் கேது இருந்தாலே போராட்டம் அதிகம் இருக்கும். தடை அப்படின்னு சொல்றதை விட போராட்டம் அதிகம் இருக்கும். போராடித்தான் ஒரு விஷயத்தை அடையக்கூடிய அமைப்பா இருக்கும். நீங்க எது செஞ்சாலும் சரி, வேலைக்கு போனாலும் 100 பேர் உட்காந்துருப்பாங்க உங்களுக்கு முன்னாடி. தொழிலில் நம்பர் 1 இடத்த நிறைய பேர் பிடிச்சிருப்பாங்க. நீங்க புதுசா இப்பதான் ஆரம்பிச்சிருப்பீங்க. அல்லது எவ்வளவோ முயற்சி பண்ணாலும் முன்னேற முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும். ஆனா அதே நேரத்தில் தொழிலில் செவ்வாய் இருக்கிறார். கொஞ்சம் அவசரப்பட்டு முதலீடு அதிகமாக போடுவீங்க, சிந்திக்க விடாது. 11ஆம் வீட்டுக்கு செவ்வாய் பகவான் போயிட்டார் அப்படின்னா லாபஸ்தானம், லாபம்
இனிமே பொறுமையா வராது, ரொம்ப வேகமா வரும். சுக்கிர பகவான் ரிஷபத்திலிருந்து மீனத்துக்கு பயிற்சியாக போறாரு, 7லிருந்து 8ஆம் வீட்டுக்கு. அப்ப சுக்கிரன் 8ஆம் வீட்டுக்கு பயிற்சி ஆனாலே 8ஆம் வீடு அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய இடம், ஜாக்பாட், திடீர் அதிர்ஷ்டம் அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. இந்த ஆடி மாசத்துல விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதுவும் சுக்கிரனா இருக்கிறதுனால ஒரு புது உறவு, ரொம்ப நாளா லவ் பண்ணிட்டு இருந்திருக்கலாம், இந்த பொண்ணோ பையனோ கிடைச்சா நமக்கு அதிர்ஷ்டம்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்திருக்கலாம், அல்லது ஒரு பொருளுக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்திருக்கலாம். இப்படி ஆசைப்பட்ட விஷயத்த திடீர்னு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ஆடி மாசத்துல முயற்சி பண்ணி பாருங்க. 100ல் 10 இது நடக்கும். அந்த 10ல் நீங்கள் ஒன்றா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அது ஏன் 100க்கு 10 அப்படின்னா, உங்களுடைய சுய ஜாதகத்தில் என்ன அமைப்பு இருக்கோ அதை பொறுத்தும் இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்கு. அதனால ஏதோ ஒரு உறவோ பொருளோ நீங்க ஆசைப்பட்ட விஷயமோ அதிர்ஷ்டம் மாதிரி உங்களுக்கு கிடைக்க போகுது. கிடைக்கவே கிடைக்காதுன்னு நினைச்ச பொருள் கிடைக்கும். சூரிய பகவான் கடகத்துல இருக்காரு, பாக்கியஸ்தானத்துல புதன் கூட இருக்காரு. அதனால பூர்வீக சொத்துக்கள், அப்பா மூலியமா லாபம், அப்பாவால நல்லது நடக்க போகுது. கேது பகவான் சிம்மத்திலையும் ராகு கும்பத்திலையும் இந்த மாசம் இருக்க போறாங்க. சனி பகவான் வக்கரமடைந்து மீனத்துல வேற இருக்காரு. அதனால ஆடி மாசம் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு மிகப்பெரிய இன்ப அதிர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம். நல்ல பலன்கள், முன்னேற்றம். கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும். கவனமானா வாய்ப்புகளுக்காக ஒத்த காலில் நிக்கிற கொக்கு மாதிரி அப்படி வந்தா டப்புன்னு தூக்கணும். அந்த அளவுக்கு ரெடியா இருக்கணும், சோர்ந்து போகக்கூடாது. ராசிநாதன் தொழில் ஸ்தானத்துல கேதுவோட இருக்காரு. உங்களது சிந்தனைகள், செயல்கள், கௌரவம், புகழ் இதை எல்லாத்தையும் பத்தி சிந்திக்கக்கூடிய ஒரு காலம். ஒரு மனுஷன் இதை பத்தி சிந்திச்சிட்டாலே அவன் வாழ்க்கையில கண்டிப்பா ஜெயிப்பாங்க. இன்னைக்கு முன்னேற முடியாம பொருளாதாரத்துல கீழ்நிலையில இருக்கிற அத்தனை பேரும் இந்த கௌரவம், புகழ், செல்வம்னா என்ன, உலக சந்தோஷம்னா என்ன, இதெல்லாம் தெரியாம, இதை பத்தி புரிஞ்சிக்காம, இதுக்கு ஆசைப்படாம தான் அவங்களால ஜெயிக்க முடியல. முதல்ல ஆசை வேணும். அந்த ஆசையை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இந்த செவ்வாய் பகவான் கொண்டு வருவார். உங்களுடைய ராசிநாதன் சில மாதமாவே நீச்சமாவே இருந்தார். மந்தமான நிலை செவ்வாய், கொஞ்சம் சுறுசுறுப்பு இருந்திருக்காது, எதுலையுமே கொஞ்சம் தயக்கம் இருந்திருக்கும், ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்திருக்கும். இது நடக்குமோ நடக்காதோ, இதுல கஷ்டமாயிடுமோ நஷ்டமாயிடுமோ, சின்ன குழந்தைக்கெல்லாம் பயந்துருப்பீங்க. ஒரு வீரம் இருந்திருக்காது. ஏன்னா அந்த வலி, வேதனை, அந்த தோல்வி, குடும்பத்திலேயோ வேலை செய்யற இடத்துலயோ தொழில் செய்யற இடத்துலயோ ஒரு பெரிய மன கஷ்டம் நடந்திருக்கும், மன குழப்பம், ரொம்ப சோர்ந்து போய் இருந்திருப்பீங்க. அடிக்காத குறையா நிறைய பேர் திட்டிருப்பாங்க, அவமானப்படுத்தி இருப்பாங்க. இதுக்கு மேல நீங்க யாருன்னு இந்த மாசம் காட்ட போறீங்க. துணிச்சலோடு, தைரியத்தோடு, அதிகாரத்தோடு உங்களை மெருகேத்தி நீங்க யாருன்னு காட்ட போறீங்க. உங்களுக்குள்ளாரையும் ஒரு திறமை இருக்கு, அவ்வளவு சாதாரணமா உங்களை நினைச்சிடக்கூடாது அப்படின்னு புரிய வைக்க போறீங்க. இந்த உலகத்துல முடியாத எதுவுமே இல்லை அப்படிங்கிற ஒரு தைரியம், அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வரப்போகுது. அது மட்டும் இல்ல, சுக்கிரன் அப்படிங்கிற செல்வக்காரகன், கோடீஸ்வரன் உங்க ராசியை பார்க்கறாரு. உங்களது சிந்தனைகளும் செயல்பாடுகளும் இனிமே நாம ஜெயிச்சே ஆகணும். வீடு கட்டணும், கார் வாங்கணும், சொத்து வாங்கணும். சின்ன குழந்தை கூட மதிக்க மாட்டாங்குது. பெரிய மனுஷன் கௌரவம் கொடுக்க மாட்டாங்கிறான். ஒரு ஃபங்க்ஷன்ல பார்த்தா பேச மாட்டாங்கிறான். இதுக்கெல்லாம் பதிலடி சொல்லக்கூடிய ஒரு காலம். எப்பொழுதுமே இந்த செவ்வாய் நீச்சமா இருந்தா மரியாதையே கிடைக்காது. நிறைய நம்ம உதவி செய்வோம், நிறைய நம்ம கஷ்டப்படுவோம், அடுத்தவங்களுக்காக மரியாதை கொடுப்போம். ஆனா நமக்கு எதுவுமே கிடைக்காது. உண்மையா நம்மளை பாவமா பார்க்கக்கூடிய காலகட்டம். அதெல்லாம் போய் ரொம்ப சுறுசுறுப்பா செயல்படக்கூடிய காலம் வந்தாச்சு. இனிமே எதை வேணாலும் செய்யலாம், எப்படி வேணாலும் போகலாம். இந்த உலகம் ரொம்ப பெருசு அப்படின்னு புரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டம். ஒரு தைரியம் வரும் பாருங்க. ஏன்னா 2ஆம் அதிபதியான குரு பகவான் 8ஆம் இடத்துல இருந்துகிட்டு 2ஆம் இடத்தை பார்க்கிறார். தனமாக்கு குடும்பஸ்தானத்தை பார்க்கிறாரு. பணமழை கொட்ட போகுது. இன்ப அதிர்ச்சியில் திளைக்க போறீங்க. இந்த குரு செய்யற மாயம் இருக்குல்ல, அது உங்களாலேயே நம்பவே முடியாது. திடீர்னு பணத்தை கொண்டு வருவார். ஒரு மாசத்துல பாத்தீங்கன்னா ஒரு இடம் வாங்கியிருப்பீங்க, திடீர்னு பார்த்தா வீடு கட்ட ஆரம்பிச்சிருப்பீங்க, திடீர்னு லோனு சாங்ஷன் ஆயிருக்கும். இப்படி பல அதிசயங்கள், அதிர்ஷ்டங்கள் திடீர்னு நடக்கும் இந்த குருவால. அப்படி இந்த மாதத்தில் உங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய உண்டு. எங்கெல்லாம் பணம் மறைஞ்சிருக்கோ, எங்கெல்லாம் தடைப்பட்டு போயிருக்கோ, இவனுக்கெல்லாம் என்ன அவசரம் பணம் கொடுக்கறதுக்கு, பொறுமையாக வாங்கிக்கிட்டோம் அப்படின்னு யாரெல்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தாங்களோ அந்த மனசெல்லாம் மாறும். பணம் மறைந்திருந்த இடத்துல இருந்து பிச்சுக்கிட்டு உங்க கைக்கு வரும். யாரையும் இனிமே தடுக்க முடியாது. உங்கள்கிட்ட வரக்கூடிய பணத்தை, அதாவது எப்படி மழையை யாராலையும் தடுக்க முடியுமா சொல்லுங்க? இந்த இடத்துல மழை பெய்யாத, இந்த வீட்டுக்கு மழை பெய்யாத, இந்த நிலத்துக்கு மழை பெய்யாத, இந்த ஊருக்கு மழை பெய்யாதன்னு யாராலையும் தடுக்க முடியுமா? அந்த மாதிரி உங்களுக்கு வரக்கூடிய பணத்தையோ மரியாதையோ செல்வத்தையோ புகழையோ யாராலையும் தடுக்க முடியாது. உங்களால மட்டும்தான் முடியும்.
நீங்கள் நினைச்சா தான் அதை தடுக்க முடியும். எப்படி தடுப்பீங்க? எது மாதிரியான வேலை கிடைச்சாலும் சரி, எந்த மாதிரியான வாய்ப்பு கிடைச்சாலும் சரி, தொழில் எவ்வளவு அமைஞ்சாலும் சரி, நல்ல தொழிலே அமைஞ்சாலும் சரி, நான் எதுவுமே செய்ய மாட்டேன், ஜாலியாக இருப்பேன், ஜாலியாக சுற்றுவேன், செலவு பண்ணுவேன், அது தானாக வரட்டும், ரெஸ்ட் எடுப்போம், ஓய்வு எடுப்போம், ஊர் சுற்றுவோம், தேவையில்லாத காரியங்கள் அனைத்தையும் செய்வோம் அப்படின்னு முடிவு பண்ணாதான் அந்த செல்வத்தையோ பணத்தையோ புகழையோ உங்களால் தடுக்க முடியும். அதுவும் உங்களால் தான் தடுக்க முடியும். உங்களை தவிர உங்களுக்கு வரக்கூடிய அத்தனை அற்புதங்களையும், இந்த ஆடி மாத அற்புதங்களையும் யாராலையும் தடுக்க முடியாது. அன்பு விருச்சிக ராசி நண்பர்களே, திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிறைய வரப்போகுது. லாட்ரி மூலியமா வெளிநாட்டில் இருந்தீங்க அப்படின்னா ஒரு லாட்ரி வாங்கி போடுங்க. இந்த மாசத்தில் முடிஞ்சா தினமும் ஒரு லாட்ரி, அதிக விலையில இல்லை, தினமும் ஒரு லாட்ரி ஆடி மாசத்துல மட்டும். ஏன்னா குரு பகவான் அங்க இருக்காரு, 8வது வீட்டில் இருக்காரு. திடீர் அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் 99% உண்டு. தமிழ்நாட்டை தவிர வேற எங்க இருந்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு லாட்ரி வாங்கி போடுங்க, 30 லாட்ரி வாங்குங்க. கண்டிப்பா ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்காக அடிக்க காத்திருக்கிறது. 4ஆம் வீட்டில் ராகு வேற இருக்காரு. பிரம்மாண்டமான சிந்தனை, நிறைய சிந்திப்பீங்க. அத்தனை ஆசைகளுக்கும் ஒரு உருவம் கொடுக்க முயற்சி பண்ணுவீங்க. கனவுகளை நினைவாக்க புது புது ஐடியா கிடைக்கும். ஆடம்பரமா வாழ்ந்தே ஆகும்டா, நம்மளும் ஒரு கார் வாங்கணும். கொய்யால இந்த கார் 2 லட்சம் 3 லட்சம் தான் வரும், அதுவும் செகண்ட் ஹேண்டு. இதை வாங்கிட்டு என்ன அலப்பறை கொடுக்குறான்? இதே வீதியில் நானும் கார் ஓட்டி பார்க்கல, வாங்குறேன்டா, இதுக்காகவே உழைக்கிறேன்டா. அது எங்கே தான்டா இருக்கும், அந்த பணம் எங்கே தான் இருக்கும், எனக்கு வர வேண்டிய பணம் எங்கே தான் இருக்குன்னு நான் பார்த்துறேன் ஒரு கை. இப்படி பெரிதாக சிந்திக்கக்கூடிய ஒரு காலம். பெரிய வீடு கட்டுற எண்ணம் வரும், பெரிய சொத்து வாங்கக்கூடிய எண்ணம் வரும், வெளிநாட்டுக்கெல்லாம் சுற்றுலா போகணுன்னு எண்ணம் வரும், வேலைக்கு இல்லை சுற்றுலாவுக்கு போகணுங்கிற எண்ணம் வரும். அப்போ விருச்சிக ராசிக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு பிரம்மாண்டமான சிந்தனைகள் ஏற்படும். இந்த உலகத்தில் எவ்வளவு அதிசயங்கள் இருக்குது பார்த்தியா? நம்மளும் இது வரைக்கும் கிணத்து தவளையாக இருந்துட்டோமே, இதுக்கு மேலே இதை அனுபவிக்காமல் சாவது இல்லை அப்படின்னு முடிவு பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த காலம். என் அன்பு விருச்சிக ராசி நண்பர்களே, ஒரு அற்புதமான இந்த ஆடி மாதத்தில் நிறைய முயற்சி பண்ணுவீங்க. வேலை விஷயமா வெளியில் போனீங்க அப்படின்னா சக்ஸஸாக முடியும். நடந்து போனீங்க அப்படின்னா இன்னும் அதிகமான சக்ஸஸாக முடியும். நடந்து போகிற இடத்துக்கு நடந்து போங்க. எல்லாத்துக்கும் வாகனத்தில் போகணும், வண்டியில் போகணும் அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த ஆடி மாதம் நடக்கும்போது தான் இந்த பிரபஞ்ச சக்தி நமக்கு அதிகம் கிடைக்கும். அதிகமாக நடக்க பழகுங்க இந்த மாசத்துல. இது வரைக்கும் நீங்கள் எப்படி வேணாலும் எங்கே வேணாலும் போயிருக்கலாம், நடக்காமல் கூட இருந்திருக்கலாம். எங்கே போனாலும் முடிஞ்ச வரைக்கும் பக்கத்தில் இருந்தால் நடந்து போக பழகிக்குங்க. இந்த மாசத்துல மட்டும் முயற்சியில் இருந்த அத்தனை தடைகளும் நீங்கும். கிடப்பில் கிடந்திருந்த விஷயங்கள் எல்லாமே சரியாகும். அரசாங்கம், வீடு சார்ந்த வேலை, தொழில், இதிலெல்லாம் சிறப்பாக செயல்பட போறீங்க. இந்த காலகட்டத்தில் பிள்ளைகளால் கொஞ்சம் மன வருத்தம் இருந்துகிட்டே இருந்திருக்கும், அதெல்லாம் சரியாகும். குழந்தைகளுக்கும் உங்களுக்கு இருந்த கருத்து வேறுபாடு நீங்கும். சொத்து பிரச்சனை எல்லாமே சரியாகக்கூடிய ஒரு அமைப்பு. ஏன்னா 6ஆம் அதிபதி 10ஆம் வீட்டில் இருக்கிறார். ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு. அதுவும் அரசு வேலை, மருத்துவத்தில் இருந்தீங்கன்னா ஏதாவது ஒரு கண்டுபிடிச்சு ஒரு ஆப்ரேஷன் சக்ஸஸ், புதுசாக ஏதாவது கண்டுபிடிக்கிறது மருத்துவத்தில், இந்த மாதிரியான விஷயங்களில் ரொம்ப சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. வேலை இல்லைன்னு வருத்தப்பட்டவங்க வேலையோட தான் உட்காருவீங்க. ஏன்னா உங்கள் ராசினா தான் 10ஆம் வீட்டில் இருக்காரு. கண்டிப்பாக உங்களுக்கு வேலையை தேடி கொடுப்பார். 10ஆம் இடத்தில் செவ்வாய் வலுவாக இருக்கிறதுனால இந்த ஆடி மாதம் முழுதும் உங்களுக்கு ஜாக்பாட்டு தான், நல்லது தான் நடக்க போகுது. ஆடி மாதம் 12ஆம் தேதி லாபஸ்தானத்துக்கும் செவ்வாய் போறாரு. அதை விட அதிர்ஷ்டம் அடுத்த மாசத்துல பதவி உயர்வு, சம்பள உயர்வு, இப்படி நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகுது. அதே நேரத்தில் கணவன் மனைவிக்குள்ள மட்டும் கொஞ்சம் அந்யோன்யம் வேணும். ஏன்னா 7ஆம் வீட்டில் இருந்த சுக்கிரன் 8ஆம் வீட்டுக்கு போறாரு. அந்த அன்பு குறையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த காதல், காமம் இதெல்லாம் குறையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதை நீங்களாவே அதை உருவாக்கிக்கணும், விட்டுறக்கூடாது. தொடர்ச்சி ரொம்ப முக்கியம். குடும்பத்தில் கணவனும் மனைவியும் ஒற்றுமையாக இருந்தால் யாருமே கஷ்டப்படுறதே இல்லை. அந்த குடும்பத்தில் உள்ளவங்க சந்தோஷம்தான், எப்பொழுதுமே சந்தோஷம்தான் இருக்கும் அந்த குடும்பத்தில். அதனால் ஒற்றுமை ரொம்ப முக்கியம். விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். 9ஆம் இடத்துல பாகிஸ்தானத்தில் சூரியனும் புதனும் இணைஞ்சிருக்கிறதுனால கொஞ்சம் ஆக்ரோஷம், கோபம் இதெல்லாம் குறைச்சிக்கிட்டு வேலையிலையும் தொழிலையும் கவனம் செலுத்தக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதம். அது மட்டும் இல்லை, நீங்கள் எதுலேயுமே ஜெயிக்கணும் அப்படின்னா விநாயகரையும் அம்மன்களையும் வணங்குங்க. ஏதாவது ஒரு கோவிலுக்கு போங்க. இந்த மாதம் நிறைய திருவிழா நடக்கும், அன்னதானம் நடக்கும், அதில் போய் கலந்துக்குங்க. உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்க. அந்த இடத்த சுத்தம் பண்ணுறது, காய்கறி கட் பண்ணி கொடுக்கறது, சமைக்கிறது, இலை போட்டு சாப்பாடு போடுறது, சாப்பிட்ட இலையை எடுத்து போடுறது, இப்படி கோயிலில் நடக்கக்கூடிய திருவிழாவில் உங்களது பணி இருந்தது அப்படின்னா கர்ம வினை தீரும். பல காலமாக இருந்த பிரச்சனைகள் எல்லாமே நம்முடைய கர்ம வினையால் தான். அந்த கர்ம வினை தீரணும் அப்படின்னா கோவிலில் இந்த மாதம் நடக்கக்கூடிய திருவிழாவிலையோ அன்னதானத்திலேயோ கலந்துக்குங்க. கலந்துக்கிட்டு உங்களுடைய வேலையை மனப்பூர்வமாக நம்பிக்கையோடு செய்யுங்க. பெரிய மாற்றம்
பல அதிர்ஷ்டம்லாம் காத்திருக்கு. அதுக்கு நீங்கள் தயாராகணும் அப்படின்னா உங்களை முதல்ல அமைதிப்படுத்துங்க. போனது போகட்டும், இருந்தது இருக்கட்டும். நீங்கள் அமைதியாகணும், நல்லா சிந்திக்கணும், செயல்பட ஆரம்பிக்கணும், சுறுசுறுப்பாக செயல்படணும் அப்படின்னா இந்த கோவிலுக்கு போய் இது மாதிரி அன்னதானத்தில் கலந்துங்க. உங்களுடைய பணியை சிறப்பாக செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம். இப்பெல்லாம் செய்கிறீங்க அப்படின்னா அற்புதமாக இந்த ஆடி மாதத்தை அதிர்ஷ்டகரமான மாதமாக கொண்டு வரலாம். அது மட்டும் இல்லை, அடுத்த வீடியோவில் இந்த ஆடி மாதத்தில் என்ன அம்மனை கும்பிடலாம், உங்கள் ராசிக்குரிய அம்மன் எது, அதற்கான பலன் என்ன, இதை பற்றிலாம் தெளிவாக பார்க்க போகிறோம். அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.